பித்ரு தோஷம், குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம், இது இருந்த உடனே எல்லாரும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தர்ப்பணம். இந்த தர்ப்பணத்தை நதி தீரங்கள், கடற்கரைகள், முக்கியமான ஆலயங்களில் செய்வது வழக்கம். சித்தர்களுடைய கொள்கை பிரகாரம் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலையும் அப்படிங்கிற தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அண்டத்துல என்ன செய்றீங்களோ அதை அப்படியே பிண்டத்துல உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா, இந்த பித்ரு தோஷமா இருந்தாலும் சரி, குலதெய்வ தோஷமா இருந்தாலும் சரி, குலதெய்வ சாபமா இருந்தாலும் சரி, உடனடியாக மாறும். இதுதான் சித்த ரகசியம். நம்முடைய அண்டப்பகுதியில் தர்ப்பணாதிபதி என்று அழைக்கக்கூடிய 3வது கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானன் என்னும் ஜோதி காற்றில்தான் தர்ப்பணம் நடைபெற வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதிக்கு பெயர்தான் காசி. எவர் ஒருவர் தனக்குள் அந்த தர்ப்பணத்தை சுய தரிசனம் செய்ய பழகிவிட்டாரோ, எவர் ஒருவர் தனக்குள் அந்த தர்ப்பணத்தை சுய தரிசனமாக யோக முறையில் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வசந்தமாக, வெளிச்சமுள்ளதாக, செழிப்பானதாக மாறும் என்பது சித்தர்களுடைய வாக்கு.